பிரைஸ் தி லார்ட். மெய்யான ஞானமே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நீங்கள் இல்லத்திலே வாசியுங்கள். 8வது வசனம் 17வது வசனம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று பார்க்கிறோம். அனுதினமும் தேவனுடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும். அது மெய்யான ஞானமாய் காணப்படும். தேவன் ஞானமாய் இருக்கிறார். ஞானத்தை நாம் கண்டடைய, தேவனை கண்டடைய தேவனே ஞானமாய் இருக்கிறார். ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் கிறிஸ்துவின் அன்பில் சந்தோஷப்படுவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்கிறார். இந்த நாளிலே ஒருவருக்கொருவர் நாம் சிநேகிப்பது போல அதிகாலையில தேவனோட சிநேகம், அந்த ஞானத்தை தேடுகிற அனுபவம் வேண்டும். கிறிஸ்துவே நமக்கு மெய்யான ஞானமாய் இருக்கிறார். அதிகாலையிலே தேடுவோம். நாம் பாவிகளாய் இருக்கும்போதே நம்மீது அவர் அன்பு வைத்து சிநேகித்து நம்மை தேடி வந்தார். நாம் அவரை பரிசுத்த இதயத்தோடு சிநேகிப்போம். அவர் நம்மை இன்னும் அதிகமாய் தெரிவிப்பாராக சொல்லி காலையில நாம் ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.